ரிஷி ப்ரோ டூ இட். ஏன்டா நின்னு வேடிக்கை பாக்குற? சீக்கிரம் செய். இல்ல ஏய் நீ ஆரம்பி. ஓகே ஆன் இட். லக்ஷ்மி, நீ உன் தலைக்கு எவ்வளவு எண்ணெய் போடுவ? எனக்கு ஐடியா இல்லை, நான் யாருக்கும் இந்த மாதிரி ஆயில் மசாஜ் பண்ணதில்லை. எவ்வளோ? அது நான் என்ன தடவனா நாளைக்கு தலைக்கு குளிக்க வேண்டியதாயிடும். சரி, அப்ப விட்டுறலாம், விடு. ஐ மீன், நான் இப்படியே மசாஜ் பண்றேன். நான் கையாலே பண்ணிடுறேன். பரவாயில்லையா டாட்? பண்ணலாமே. பிரமாதம். நானே ஏதானும் என் ஜீவன் வாழுதே சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே உன் கைகள் கோர்க்கும் போல் நொடி என் கண்கள் ஓரம் நீர் துளி உன் மார்பில் சாய்ந்து போக தோணுதே. உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சு பேசுதே. அடடடடடா, என்ன பிரமாதமா மசாஜ் பண்ற ஆயுஷ். தேங்க்யூ. எனக்கு தூக்கம் வந்துருச்சு. குட் நைட் காய்ஸ், குட் நைட். அதானே நான் இன்னைக்கு நிறைய வேலை பார்த்துட்டேனா, மசாஜ் பண்ணாலே எனக்கு தூக்கம் வந்துடுது. குட் நைட். மாமா இருங்க வரேன். அப்பா போயிட்டார்ல, நிறுத்திக்கோ. இட்ஸ் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது டாடி எப்போ வேணாலும் வருவார். ஜோக்கிங். தேவைப்படும் போது இதெல்லாம் பண்றதில்ல, எந்த தப்பும் இல்லை. எனவே ஓகே டைப் அளவுக்காவது நான் மசாஜ் பண்றல. ஓகே தான். ஓகே. உனக்கு தெரியுமா, என் அப்பாவும் சில நேரங்கள்ல எனக்கு இப்படிதான் மசாஜ் பண்ணி விடுவாரு. உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே நீ உன்னோட அப்பாவை ரொம்ப மிஸ் பண்றல. உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே உன் கைகள் அவரை விட நான் உன்னை அதிகமா மிஸ் பண்றேன். ஏன்னா உன்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. நீ அப்படியே அப்பா மாதிரியே பண்ற. அவரும் இப்படிதான் என் மேல அன்பு செலுத்துவாரு, என் மேல இவ்வளவு அக்கறை காட்டுவாரு. உனக்கு தெரியுமா ரிஷி, என் அப்பா இல்லாம முதல் தீபாவளியை நான் கொண்டாட போறேன். அது வந்து அவரு எல்லா தீபாவளிக்கும் மின்மினிக்கிற லைட்டு போடுவாரு. அந்த லைட்ஸ் எல்லாம் அவர் கையாலே ஃபிக்ஸ் பண்ணுவாரு. ஆனாலும் அவருக்கு என்னோட ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு. என்னை உடனே கூப்பிட்டு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுவாரு. நான் ஸ்பெஷலா ஃபீல் பண்ணும் இல்லையா, அதுக்காக. அப்போ என்ன ஃபீல் ஆகும்னா, நானே இல்லாம அந்த லைட்டே எரியாது, நான் இல்லாம தீபாவளியை கொண்டாட முடியாதுன்னு நினைப்பேன். இது எல்லாத்தையுமே நான் ஃபீல் பண்ணணுங்கிறதுக்காகவே பண்ணாரு. ஏன்னா அப்பதானே எனக்கு பிடிக்கும். நீயும் அதுவே பண்ற. லக்ஷ்மி, உன்னோட அப்பா எங்க இருந்தாலும் சரி, அவர் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாரு. அவரும் இதைத்தான் ஆசைப்படுவார்.
லக்ஷ்மி லக்ஷ்மி அது என்னன்னா எனக்கு இந்த லைட்ஸை போட தெரியாது. உனக்கு தெரியுமா? பர்ஃபெக்ட். அப்ப ப்ளீஸ் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு. ஏய், ஆ, இப்படி எதுக்கு பண்ணுவாங்க? இந்த மாதிரியா? ஆ, அஃப்கோர்ஸ். பாட்டியை பாத்தீங்கல்ல, நமக்காக 50 தடவை கூட பண்ணுவாங்க. இப்படி பண்ணா கண்ணு போடாதா? இல்ல அதெல்லாம் சும்மா. இல்லையா? எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ, என்னடா? ஒண்ணும் இல்ல. ஆயிடுச்சா? தேங்க்யூ. நோ தேங்க் யூ. நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ண. நான் இப்போ வந்துடுறேன். நீ எதுக்காக இதை பண்ணேன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. சுதீப்பண்ணா, நீங்க இந்த லைட்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிருங்க. நான் வந்து கோலத்தை போடுறேன். என்ன, எப்படி இருக்கீங்க? காட், இவ்ளோ பிரம்மாண்டமான வீட்டை லக்ஷ்மி இதை மிடில் கிளாஸ் வீடா மாத்திட்டு இருக்கா. முட்டாள், இங்க கோலம் போட்டுட்டு இருக்கா. ஐ மீன் காட், நீலமணி என்னதான் நினைச்சு இதெல்லாம் பண்றாங்களோ, ஆனா எதுவுமே சரியில்லை. இட்ஸ் பேட், ரியலி பேட். எது நல்லா இருக்கும்னு செலக்ட் பண்றியா? கரெக்ட், நீ பண்ணு. நீ ஏன் பண்ணு, ஏன்னா இதை தாண்டி உனக்கு வேற எதுவும் தெரியாதே. என்ன சொல்ற? உள்ள வந்து ஏன் இப்படி குதர்க்கமா பேசுற? குதர்க்கமாவா? ஓபராய் வீட்டுக்கு எத்தனை தடவை போயிருக்கோம்? என்னை பார்க்கணும். திவாலி, அப்புறம் ஆனிவர்சரி. ஐயோ என்றாலே அப்புறம் மைண்ட்லெஸ் கேர்ள். எண்ணிட்டு இருப்பியா என்ன? எத்தனை தடவை போனா என்ன? இத போய் பெருசா எண்ணிட்டு இருக்க? அங்க நீ போயிட்டு என்னத்தை கிழிச்சிட்டு வந்த? உனக்கும் ஆயுஷ்க்கும் மிடில்ல என்னாச்சு? கிட்ட வந்தீங்களா? கட்டி பிடிச்சிங்களா? கிசு கிசுன்னு ஏதாவது பண்ணீங்களா? சொல்லுடி. மாம், நாங்க பொண்ணு. என்ன மாம், கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா உனக்கு? என்னத்த வெக்கம்? இங்க வெக்கப்பட்டா எதுவுமே நடக்காது. இத பாரு, நீ ஒரு வேலை பண்ணு. ஃபாஸ்டா ஆயுஷா உன் பக்கத்துல கொண்டு வா. உன் வலையில அவனை சிக்க வேடி. அப்பதான் ஓபராய் வீட்டு குடும்பத்து ஆளுங்க அவனோட உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஆளையும் மூஞ்சியும் பாரு. ஏண்டி இப்படி தத்தி மாதிரி நிக்கிற? சொன்னது புரிஞ்சுதா இல்லையா? உன் மண்டல என்னதான் வாக்கிங் பண்ணிட்டு இருக்க, அத சொல்லி தொலை. அளவுக்கு அதிகமாவே புரிஞ்சிருக்கு. இப்ப நான் உங்க ஹெட்ல என்ன வாக்கிங் பண்ணதோ அதான் பண்ண போறேன். அடேங்க அப்பா, எல்லாம் புரிஞ்சிச்சா? சரி சொல்லு, ஏன் மண்டல என்ன வாக்கிங் பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு ஈவினிங் அங்க போறோம், ரைட்? பாருங்க, இன்னைக்கு போனதும் நான் என் வேலையா ஆரம்பிக்கிறேன். நீ ஒரு வேலை பண்ண. நீ கல்யாணத்துக்கான ஏற்பாடு பண்ண. பையனை மடக்கிடு. கல்யாண ஏற்பாடுகளை அவங்களே பண்ணிடுவாங்க. லக்ஷ்மிக்கு அவங்க தானே பண்ணாங்க. உன் கல்யாணம் ஆனதும் அந்த வீட்டுக்குள்ள எப்படியாவது நான் ஷிஃப்ட் ஆயிடணும். அப்படின்னா ஓகே. இப்பவே உன்னோட பேக்கிங்க ஆரம்பிச்சுக்கலாம். ஏன்னா இப்போ நேஹாவோட திருமணம் ஓபராய் குடும்பத்துல நடந்தே தீரும். ரிஷிகண்ணா, என்ன இது? ஏன்டா இந்த மாதிரி பண்ண? சாரி. சாரி சொன்ன? என்ன காரியம் பண்ணிருக்க பாரு. ஆமா, எவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு கோலம் போட்டுருக்கா தெரியுமா? ஒரு செகண்ட்ல அதை நாசம் இல்ல வேண்டாம். இல்ல ஒண்ணு இல்லங்கறீங்க. என்னமா பேசுற நீ? ப்ரோ, இந்த கோலம் பிடிக்கலன்னா நேரடியா சொல்லிருக்கலாம்ல. எதுக்காக இப்படி கலச்சிங்க? உனக்கு இந்த கோலம் பிடிக்கலையா? இல்ல பிடிக்கல.
உனக்கு பிடிக்கலையா? சாரி, நான் I ஏதோ mean, நான் அப்படி சொல்ல வரல. எனக்கு கோலம் பிடிச்சிருக்கு. பட் ஐம் ரியலி சாரி லக்ஷ்மி. நான் கோலத்தை பார்க்காம போனை பார்த்துட்டே வந்தேனா. சாரி சொல்லிட்டேன் சரியாயிடுமா? சாரி சொன்னா முடிஞ்சு போச்சா? இந்த மாதிரி நொண்டி சாக்கு வேணாம். இதே மாதிரி நீ போடணும் இப்போ. திரும்ப எல்லாத்தையும் சரி பண்ணணும். இல்லப்பா, எந்த பிரச்சனையும் இல்ல. நான் மறுபடியும் போட்டுக்கிறேன். இதெல்லாம் இவரால இப்படி பண்ண லக்ஷ்மி, முடியும்? நீ சொல்லி கொடுப்பல. டாட் நீங்க என்ன சொல்றீங்க? பேசாம கத்துக்கடா. நான் கோவப்பட்டு பார்த்தது இல்லல, உனக்கும் தான். இந்த காலத்து பொண்ணுங்க இப்படி இருக்கீங்க. புருஷனை அப்படியே தலை மேல தூக்கி வச்சு ஆடுறீங்க. அதனாலதான் எந்த கவலையும் இல்லாம ஜாலியா சுத்துறானு. புருஷனை கட்டி போடணும். ஓர போறீங்க. ஓவரா இருக்கு. அப்படிதான்டா பண்ணுவேன். இங்க பாருமா, உன்னை நான் எதுக்கு திட்டுறேன்னு புரியுதுல்ல? உன் புருஷனை கட்டி போடவும் தெரியல. அவனை கண்டிச்சு வை. நீலம் மாமி எப்படி மாமா திட்டுறாரு அந்த மாதிரி. பரவாயில்ல இல்ல? கத்துக்க நீலம் கிட்ட இருந்து. அப்பதான் குடும்பம் ஒழுங்கா இருக்கும் சொல்லிட்டேன். என்ன டாடி இவ்வளவு திட்டுறீங்களா? டாட் ஒண்ணு என்ன திட்டுற மாதிரியே இவ்வளவு திட்டுங்க. இல்லனா இப்ப நீங்க லக்ஷ்மியை எப்படி திட்டுனீங்களா அதே மாதிரி வேணா என்ன திட்டுங்க. லக்ஷ்மி, உனக்கு தெரியுமா இவர் என்ன திட்டும்போது இட்ஸ் லைக் வால்கேனோ வெடிச்சிரும். ஏய் ரிஷி, நீ பேச்ச திசை திருப்பாத சொல்லிட்டேன். நீதான் இந்த கோலத்தை கலைச்சு நீதான் போன. டாட் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்ப்பா, நான் இதை சரி பண்ணிடுறேன். லக்ஷ்மி, புருஷனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு கோவம் தெரியாது. ஏன்னா வால்கேனோ வெடிச்சிரும். நீ மூடுறா வாயா. நான் பாத்துக்கிறேன். நான் இதை சரி பண்றேன். சொல்லாத, செய்டா. நான் அங்க உட்கார்ந்து பாக்குறேன். ஐஸ் ஆன் யூ. டே ஆயுஷ், எஸ் மாமா. முடிச்சிட்டு சொல்லுங்க ப்ரோ. இன்னும் கொஞ்சம் தான் போடணும். ஆண்டி ப்ளீஸ் கம். நான் மலிஷ்காவோட அம்மா. நீங்க மலிஷ்காவோட அம்மா? ஆசீர்வாதம் பண்ணுங்க. பிளஸ் யூ. வணக்கம் ஆண்டி. நான் தான் லக்ஷ்மி. மலிஷ்கா என்னோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு.
அதாவது எனக்கும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆண்டி. மலிஷ்கா உண்மையிலே நல்ல பொண்ணு. ஏன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. கிரண், நான் பார்த்துட்டு அப்புறம் வரேன். வா நம்ம மேல போய் பேசலாம். வா. அவங்க ஏன் இவ்வளோ டென்ஷனா இருக்காங்க? இத பத்தி பெருசா நீ யோசிக்காத. இட்ஸ் ஓகே. அவ ரிஷியை விட்டு தள்ளி போயிட்டு இவங்க 2 பேரும் சேர்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கறா. நீயாவது அவளுக்கு கொஞ்சம் புரிய வை. ஒரே ஒரு தடவை ரிஷியோட மனசுல லக்ஷ்மி இடம் பிடிச்சிட்டான்னு வை, அவளால கண்டிப்பா எதுவும் பண்ண முடியாது. உன் பொண்ணுக்கு ரிஷி கிடைக்கவே மாட்டான். தட்ஸ் ஆல். ஓ கிரண், ப்ளீஸ் போய் ஏதாவது பண்ணு. நான் டயர்ட் ஆயிட்டேன். ஓ பொண்ணுக்கு இதுக்கு மேல என்னால புரிய வைக்க முடியாது. சேம் ஹியர் கரிஷ்மா, நானும் டயர்ட் ஆயிட்டேன். எவ்வளவோ புரிய வச்சேன். இப்பவும் அவ வீட்ல இல்ல, எங்க போயிருக்கான்னு கூட தெரியல. அப்பவும் நீலம சந்திக்க போறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். உன்கிட்ட டிஸ்கஸ் பண்றதுக்கும் லக்ஷ்மிய பார்க்கவும் வந்திருக்கேன். வந்ததும் லக்ஷ்மிய பார்த்துட்டேன். ஆனா என்ன வேணா சொல்லு கரிஷ்மா, லக்ஷ்மி கிட்ட வித்தியாசமா என்னவோ ஒண்ணு இருக்கு. அதையே நீயும் இப்ப ஆரம்பிச்சிடாத. அவ பாராட்டுறதை என்னால கேட்க முடியல. அவளை பாராட்டி ஏதாவது சொன்னா என் காது வலிக்குது எனக்கு. நீயே சொல்லு கரிஷ்மா, மலிஷ்காவோட ஃபியூச்சருக்காக நான் என்ன பண்ணணும்? நீ இல்ல, மலிஷ்கா தான் அதை பண்ணணும். அதனால ப்ளீஸ் போய் மலிஷ்காவுக்கு புரிய வைப்போம். கரிஷ்மா, உனக்கு அவளை நல்லா தெரியும். அவ என்ன பண்ணுவா, எந்த லெவல் வரைக்கும் போவான்னு உனக்கே தெரியும். அவ யார் பேச்சையும் கேட்க மாட்டா. அவளுக்கு என்ன செய்யணுமோ அது செய்வா. யார் பேச்சையும் கேட்கறது இல்ல, என் பேச்சையும் கேட்கறது இல்ல. Then I really hope இந்த தடவை அவ கேட்கணும். ஏன்னா இந்த தடவை அவ கேட்கலனா சொல்றதுக்கு நம்மளுக்கும் எதுவும் இருக்காது, செய்யறதுக்கும் அவகிட்டயும் எதுவும் இருக்காது. மேடம், அலங்காரத்துல ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்க. இல்ல சுதீப்பானா, ரொம்ப அழகா அலங்காரம்லாம் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ. நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. ரொம்ப நன்றி மேடம். ரிஷி, என்னாச்சு? இல்ல ஒண்ணு இல்லையே. நிஜமாவா? போய் சொல்லு. அப்படின்னா உண்மையை சொல்லு. என்ன யோசிச்சுட்டு இருக்க? எதையோ யோசிக்கிறா, ஆனா என்னன்னு எனக்கே புரியல. டீல், ஒரு டீலை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த விஷயம் தான் எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. எல்லாத்தையும் கடவுள்கிட்ட விட்டுரு. ஆமா, நிஜமாதான். நான் அப்படிதான் பண்ணுவேன். ஒரு விஷயம் புரியலனா நான் அதை கடவுள்கிட்ட விட்டுருவேன். அது மட்டும் இல்ல, டென்ஷன்ல நீ யோசிச்சனா எதுவுமே தோணாம போயிடும். அதனால இன்னைக்காவது கூடவே இரு. இந்த குடும்பத்தோட இரு, விளக்கோட இரு, சந்தோஷத்தோட இரு. மத்த எல்லாத்தையும் மறந்துரு. என்னாச்சு? இல்ல, இப்ப நீ சொன்னதை கேட்டு எனக்கு உண்மையிலேயே டென்ஷன் போயிடுச்சு. டென்ஷன் போயிடுச்சா? அது தெரியல, பட் ரொம்ப பெட்டரா ஃபீல் பண்றேன் ஆக்சுவலி. சோ இப்போ அந்த டீல பத்தி நீ யோசிக்கலல? மல்லிஷ்கா ரொம்ப சரியாதான் சொன்னா. உங்க 2 பேரை பத்தி சொன்னா. என்ன சொன்னா? நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கும்போது நல்ல ஜோடி, குட் பேர். கிரண், oh my god, so nice to see you. எப்படி இருக்க? நீயே பாத்துக்க. அதான் வந்திருக்கேன். உன்னுடைய மொத்த டென்ஷனை எடுத்துக்கிறதுக்காகவே சீக்கிரம் வந்துட்டேன். கொஞ்ச நேரத்துல கெஸ்ட் வந்துருவாங்க, பிஸி ஆயிடுவேன், அப்புறம் உன்னை பார்க்கவே முடியாது. ஆனா நீ வந்திருக்கேன்னா என் டைமை நான் ஃப்ரீ பண்ணிக்குவேன். அண்ட் நீ ஒன்னும் என்னோட கெஸ்ட் கிடையாது, ஃபேமிலி மெம்பர். சரி வா, உட்காந்து பேசலாம். ஓ வாவ், இந்த ரங்கோலி ரொம்ப நல்லா இருக்கு. இத நீதான் போட்டியா லக்ஷ்மி? பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். கிரண், லக்ஷ்மி கிட்ட உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிடவா? நான் மீட் பண்ணியாச்சு. யூனோ, இன்னைக்கு இந்த ரங்கோலியை போட்டதும் இவதான், இன்னைக்கு நைட் டின்னருக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணதும் இவதான், இந்த டெக்கரேஷன்ஸும் இவதான் பண்ணா. ஐ திங்க் ஷி இஸ் ஜஸ்ட் வெரி டேலண்டட். நான் இத சொல்லதான் முயற்சி பண்றேன் கொஞ்சம் கொஞ்சமா. அவ எல்லா பார்டரையும் கிராஸ் பண்ணிட்டு இருக்கா. அதோட மலிஷ்கா நீ இப்பவும் எதுவும் பண்ணலனா லக்ஷ்மி உன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சிடுவா. அதோட இந்த குடும்பத்துக்கு மருமகளா மாறிடுவா. ஏன்னா அவ விஷயத்துல நீலமணி ரொம்ப மெல்ட் ஆகுறாங்க. சரி நீலம், நான் கிளம்புறேன். நீங்களும் இப்ப ரெடி ஆகணும் இல்லையா? அண்ட் நீயும் டைம்க்கு வந்துட்டு லேட் பண்ணிடாத. ஓகே, ஈவினிங் மீட் பண்ணலாம். ஐ வில் வெயிட் ஃபார் யூ. பை.
இப்ப பூஜைக்கான டைம் ஆயிடுச்சு, நீங்க போய் ரெடி ஆயிட்டு வாங்க. ஓகே? சரிங்க அத்தை. ஓகேம்மா. நான் வந்து விளக்கு ரெடி பண்ணிட்டு உடனே வந்துடுறேன். சுதீப்பனா விளக்குலாம் ரெடியா? ரெடியா இருக்கு மேடம். ஆ ரிஷி உன்னோட தப்பிச்சிட்டேன். தப்பிக்கல, நான் உன்னை காப்பாத்தேன். என்ன சிரிப்பு? அவனை பத்தியா சிரிக்கிறான்? நாம கல்யாணம் பண்ணிருக்கோம், நாம மேரிட் கப்பல்ஸ். அது வந்து நான் மேல போய் விளக்கெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். சரியா?